Taste the Daily. சிதம்பரத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் தலைமையில் முன்னாள் முதல்வர்கள் அம்மா, எம்ஜிஆர், அண்ணா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், முன்னாள் MLA முருகுமாறன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமாக பங்கேற்றனர். முன்னாள் முதல்வர் அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நினைவஞ்சலி நடைபெற்றது. ஓமலூர் மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் சிலைகள் மற்றும் திருவுருவ படங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னாள் முதல்வர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. வருச நாட்டில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அம்மா மினி கிளினிக் மூலம் ஏழைகளின் நல்வாழ்விற்கு வழிவகை செய்த புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் நினைவு தினம் நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கொக்கிரகுளத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முத்துக்கருப்பன், வசந்தி முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக மக்களுக்கு தாயாய் முன்னின்று பல்வேறு திட்டங்களை கொடுத்த புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜலட்சுமி தலைமையிலான கழக நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மலர் தூவி மரியாதை செலுத்திய நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சோமரசம்பேட்டை பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் NR சிவபதி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் 4 ரோடு சந்திப்பிலிருந்து அண்ணா பூங்கா வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா மணி மண்டபம் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், ரவிச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சை சாந்தி கமலா தியேட்டர் முதல் ரயில் நிலையம் எதிரே உள்ள புரட்சித் தலைவி அம்மா சிலை வரை ஊர்வலமாக சென்று மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவியின் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர்.
ஏழைகளின் துயர் துடைக்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்கிய மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட இதய தெய்வம் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.